அடுத்தது மகர ராசி. கண்டிப்பாக. இந்த மகர ராசிக்கு எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி? மகர ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் தற்போது 7ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ இனிமேல் தான் இவங்க ஃபேஸ்லேயே ஒரு வெளிச்சம் தெரியும். வெரி குட். ஆமாம், நிறைய இருட்டுக்குள்ளே இருந்த மாதிரி தான் வாழ்க்கை ஓடிச்சு. உங்களுக்கு இப்போ தான் எல்டர்நெட் சரி முடிஞ்சிச்சு. 12 வயசுலேருந்து இவங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்ன லைஃப்னா கடின உழைப்பை. சின்ன வயசுலேருந்து உழைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 12 வயசுலேருந்து உழைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 24 வயசில் நம்முடைய மகராசிக்காக தைரியம், தன்னம்பிக்கை, வலிமை, ஒரு மிகப்பெரிய ஒரு பின்பத்தை உருவாக்கி இவங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற உங்களுடைய ஃபேனு, எங்களுடைய ஃபேன் நீங்கள் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் இந்த அளவுக்கு வந்து பிரபலமாகி அவ்வளோ அழகான உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் என்ன உங்களுக்கு கொடுக்கலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னு எங்களை நீங்கள் வந்து ஆவல் தூண்டுற அளவுக்கு எங்கள் சேனலை அவ்வளோ அழகாக கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முதல்ல ஒரு நன்றி. நிறைய ஜோதிட விஷயங்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி இந்த குரு பெயர்ச்சி பலன் எல்லாருக்கும் தேவைங்க. அது குரு பயிற்சி வரப்போகுது. அந்த குரு பயிற்சியில் ஏராசி எப்படி இருக்கும்னு எல்லாரும் ஆவலாக ஆசையாக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், வாழ்க நலமுடன் டிஜே சுந்தர பாண்டி அவர்களை நம்ம சந்திக்க போகிறோம். குரு பெயர்ச்சி பலன்களை அவ்வளோ அழகாக அந்த 12 ராசிக்கும் அவர் எவ்வளோ அழகாக சொல்ல போகிறாரு அப்படின்றத நான் மட்டும் இல்லை, நீங்களும் கேட்க போகிறீங்க. அதை கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத உங்களுக்கும் புரியும். ஓகேவா? அவரை சந்திச்சிருவோமா? வாங்க, அவரை பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்ல குரு பெயர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா குருக்கு பிடிச்ச கலர் அது. எனக்கு ஒன்று தான் தெரியணும், குரு பெயர்ச்சி எப்போ வருது, ஓகே, அது என்ன, இந்த குரு பயிற்சி என்ன ஸ்பெஷல் அப்படின்றது. நீங்கள் முதல்ல என்றைக்கு குரு பயிற்சி, அது என்ன ஸ்பெஷல் கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி குரு பகவான் வந்து ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு ஒரு வருடத்துக்கு ஒருக்க நடந்து செல்வார், கடந்து செல்வார்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் இந்த 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சியானது கரெக்டாக வருகிற ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் நம்முடைய மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் கடக ராசிக்கு வர்றார். ஸோ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் கடகம். ஸோ இந்த கடகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகம் யாருன்னா நம்மளுடைய குரு தான். ஸோ இப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வரும்போது எல்லா ராசிக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். ஸோ ஏன் இந்த வருடம் மட்டும் அப்படி கொடுக்காரு அப்படின்னா, குரு கடகராசியில் தான் உச்சம் அடையும். கடகராசியில் தான் உச்சம், நல்ல வில் பவர். அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க, இல்லை நான் இருக்கேன்னா, நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், எல்லா வீட்டுக்கும் போவோம். ஸோ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போனேன், அதை நம்ம வீடாக பார்ப்போம், அப்படியே பிடிச்ச மாதிரி இருப்போம், ஃப்ரீ மைண்டாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், நம்மளும் ஜாலியாக இருப்போம், அவங்களையும் ஜாலியாக வச்சுக்கிறோம். ஸோ அது ஏன் எல்லா வீட்டுக்கும் போகும்போது இந்த வீட்டுக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குன்னா, அந்த வீடு நம்ம மனசுக்கு பிடிச்ச வீடு. அப்போ பிடிச்ச வீட்டில் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாமே சந்தோஷமான விஷயம், நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ சந்தோஷமா வச்சுக்கணும் அந்த மாதிரி. ஆமாம், அது வந்து குருவோடைய இயக்கம். அப்போ குருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு பார்த்தீங்கன்னா கடகராசி. ஸோ கடகராசிக்குள்ளே உச்ச வீட்டில் உட்காந்து அவர் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவோம். குரு எந்த வீட்டில் இருக்காரோ ஒவ்வொரு ராசிக்கு அவர் எத்தனாம் வீடுன்னு சொல்லி பார்ப்போம். அந்த ராசியின் அடிப்படையில் உள்ள அவருடைய இடத்துடைய மதிப்பையும் கூட்டுறாரு. ஸோ இந்த வட்டம் அவருடைய பார்வை, உச்ச பார்வை மூலமாக முடியாது, என்னால் செய்யவே முடியாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், எனக்கு நடக்கவே நடக்காதோ அப்படின்னு நினச்சிக்கிற விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடை குரு பகவான் செய்து கொடுக்க போகிறார். வெரி குட், வெரி குட் சார். நல்லா ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்தது மகர ராசி. கண்டிப்பாக. இந்த மகர ராசிக்கு எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி? மகர ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் தற்போது 7ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ இந்த 7ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வருடத்துக்கு ஒரு முறை வருகின்ற ஒரு சிறப்பு. ஸோ இப்போ இந்த 7ஆம் இடத்துல அவர் உச்ச வீட்டிலேருந்து அமர்ந்து மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுறாங்களோ, என்னென்ன விஷயங்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய தடையும் போராட்டமாக இருக்குன்னு வருத்தப்படுறாங்களோ, அத்தனை விதமான போராட்டங்களையும் அத்தனை விதமான தடைகளையும்
தகத்தெறிந்து இவங்க என்ன ஒரு எதிர்பார்ப்போடு இப்போ இந்த வீடியோ பார்க்காங்களோ அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பாக குரு பகவான் செயல்படுத்தி கொடுப்பார் என்பது உண்மை. எப்படி 7.5 வருஷம் எவ்வளோ போராட்டங்களை எவ்வளோ பிரச்சனைகளை இவங்க வாழ்ந்தாங்களோ, சிறு வயதிலிருந்து போராட்டத்தை மட்டும் சந்தித்து கொண்டிருக்காங்களோ, ஸோ இது அப்படியே ஒரு மாற்றத்தை குரு பகவான் சூப்பராக இயக்கி கொடுக்குறார். மகர ராசி வந்து பார்த்திங்கன்னா எட்டெட்டா மனச வாழ்வை பிரிச்சுக்கோன்னு சொல்லி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாடினார். ஸோ அதே மாதிரி தான் மகர ராசிக்கு வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றம். 12 வயசுலேருந்து இவங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்ன லைஃப்னா கடின உழைப்பை. சின்ன வயசுலேருந்து உழைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 12 வயசுலேருந்து உழைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 24 வயசில் எல்லாம் ஜாலியாக சுற்றி தெரிஞ்சுக்கிருப்பாங்க. இவங்க மட்டும் தன் குடும்பத்தில் உள்ளவங்களை எப்படி காப்பாற்றலாம், எப்படி உயர்த்தலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி தான் அதுக்கடுத்து 36 வயசுக்கு அப்புறம் தான் திருமண வாழ்க்கையோட அனுபவங்களை கற்றுக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க லைஃப்பில் எல்லார் விதமான உறவுகளுக்காக தியாகம் செஞ்ச ஒரு மெழுகுவர்த்தின்னு சொல்லலாம். மெழுகுவர்த்தி எப்படி வெளிச்சத்தை கொடுத்துட்டு தன்னைத்தானே உருக்கி கொள்ளுதோ அதே மாதிரி இவங்க சிறுவையிலிருந்து அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த குரு பார்வை மூலமாக நம்முடைய மகர ராசிக்காக தைரியம், தன்னம்பிக்கை, வலிமை ஒரு மிகப்பெரிய ஒரு பின்பத்தை உருவாக்கி இவங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த குரு பயிற்சி. அதேபோல் இவங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றி பெறப்போகுது. இவங்களுடைய ராசியின் அதிபதி ஆல்ரெடி 3ஆம் இடத்துல தான் இருக்கார். ஸோ அந்த 3ஆம் இடத்த அதிபதியான குரு பகவானே இவங்களுடைய ராசியின் அதிபதியை பார்க்கறனால மகர ராசிக்காரங்களுக்கு முயற்சி வெற்றி அடையும். இவங்களுடைய வீட்டில் ஒன்று இவங்களுக்கு திருமணம் முடிக்கும். யாரும் மகர ராசிக்காரங்க திருமணம் முடியலாம் அவங்களுக்கு முடியும், அல்லது அவங்க தம்பிக்கு தங்கச்சிக்கு முடியலைனாலும் அவங்களுக்கு முடியும், அல்லது அவங்களுடைய அண்ணன் அக்காவுக்கு முடிஞ்சாதான் எனக்கு கல்யாணம் எதிர்ப்பதானா அவங்களுக்கு கல்யாணம் முடியும். அப்போ வீட்டில் சுப நிகழ்ச்சி என்பது உறுதியாக மகர ராசிக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான முன்னேற்றம். ஸோ இனிமேல் தான் இவங்க ஃபேஸ்லேயே ஒரு வெளிச்சம் தெரியும். வெரி குட். ஆமாம், நிறைய இருட்டுக்குள்ளே இருந்த மாதிரி தான் வாழ்க்கை ஓடிச்சு. ஆமாம், இருட்டுக்குள்ளே இருந்த மாதிரி தான் வாழ்க்கை இருந்துச்சு. இனிமேல் இவங்களை பார்த்து நிறைய அன்பர்கள் இவ்வளோ தூரம் ஒரு அடி வாங்கி வாழ்க்கையில் இவ்வளோ தோற்று இப்போ உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காங்களே, இப்போ எல்லாரும் இப்படி வர முடியும்னு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு மகர ராசி என்பவர்கள் சூப்பராக இருக்கும். வெரி குட். அவங்களுக்கு ஏதாவது வழிபாடுகள் இருக்கா? மகர ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி காலங்களில் கருப்பசாமியை பிடிச்சிக்கணும். கருப்பசாமி வாடா கருப்பாங்கிற மாதிரி கருப்பனை பிடிச்சிட்டா கவலை இல்லாமல் சிறப்பாக வாழக்கூடிய பாக்கியம் கருப்பசாமி கொடுப்பார். யார் யாரெல்லாம் கருப்பனை இப்பயே நேசிக்காங்களோ, இப்போ நேசிக்க போகிறாங்களோ அவங்களாம் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். தேங்க்யூ சார். நல்லா இருக்குது. மகர ராசிக்கு எல்லாம் தாண்டி 7.5 நாட்டு சனி எல்லாம் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு நொந்து நூலாகி இப்போ தான் நல்லா இருக்கீங்க. இந்த குரு பயிற்சியிலேருந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. கவலைப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க. இல்லை எனக்கு ஜாதகம் பார்க்கணும், நான் தெரிஞ்சுக்கணும்னு நிறைய விஷயம் அப்படின்னீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து சாரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நேராக போங்க. நேரில் போக முடியலன்னா ஆன்லைன்லேயும் அவர் பார்க்குறாரு. பார்த்து அதுக்கு என்ன நிவர்த்தின்றதை பண்ணி சந்தோஷம் பாருங்கள் இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியிலேருந்து. தேங்க்யூ.